தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவில் சேர்ந்த கருணாநிதி மகன். அதிமுகவில் சேர்ந்த கருணாநிதி மகன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். கருணாநிதிக்கு 3 மனைவிகள். மூத்த மனைவியின் பெயர் பத்மாவதி, அவருடைய மகன் முத்து. இரண்டாவதாக தயாளு அம்மாளை திருமணம் செய்து ஒரு சில குழந்தைகளை பெற்றார். மூன்றாவதாக ராஜாத்தியை திருமணம் செய்து கனிமொழியை பெற்றார். இதில் மூத்த மனைவி பத்மாவதி அவர்களுடைய மகன் முத்து. இவர் எம்ஜிஆருக்கு போட்டியாக எம்ஜிஆரது சாயலில் நடிக்க திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டவர். இவர் ஒரு சில படங்களில் கதாநாயகனாக நடித்தார். முத்து எம்ஜிஆரை போன்றே நடித்தார். இதனால் எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் பகை ஏற்பட்டது. ஆனால் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்பு முத்துவுக்கு வாழ்க்கையிலே ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. முத்து குடிக்கு அடிமையானார், மதுவுக்கு அடிமையானார். மேலும் அவர் ஒரு நாடக நடிகையோடு ஒரு சேரி பகுதியில் வாழ்ந்து வந்ததாக கூறப்பட்டது. கருணாநிதி குடும்பத்திலிருந்து அவர் விலக்கி வைக்கப்பட்டார். மிகவும் வறுமையான நிலையில் அவர் இருந்தார். 1989ஆம் ஆண்டு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது கருணாநிதியின் மூத்த மகன் முத்து சென்னையில் ஒரு சேரி பகுதியில் குடிசை வீட்டில் வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்தார். அவர் குடிக்கு அடிமையாக இருந்தார். இதனை அறிந்த செல்வி ஜெயலலிதா அதிமுகவின் பொதுச் செயலாளராக அப்போது இருந்தார். சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். முத்துவை வர வைத்தார். முத்துவுக்கு 5 லட்சம் ரூபாய் அதிமுக சார்பில் நிதியுதவி வழங்கினார். அதனை பெற்றுக்கொண்ட முத்து ஜெயலலிதா முன்னிலையில் தன்னை அதிமுகவில் இணைத்து கொண்டார். கருணாநிதி மகன் அதிமுகவில் இணைந்தது, அதுவும் குறிப்பாக ஜெயலலிதாவிடம் 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி பெற்றது கருணாநிதி குடும்பத்துக்கு அவமானமாக இருந்தது. அது விஷயம் அப்பொழுது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது.